السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فتلقى آدم من ربه كلمات فتاب عليه. صدق الله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தினுடைய 21வது தராவீகை நிறைவேற்றி இங்கே அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹுவின் பேரருள் என்றென்றும் நிறைவாக பொழியட்டுமாக. புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10 ஆரம்பமாகிவிட்டது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் கடைசி 10 இருக்கிற ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கதரை தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பழக்கம், கடைசி 10 வந்துவிட்டால் அவர்கள் தன் வேட்டியை வரிந்து கட்டி கொண்டு அமல்களில் ஈடுபடுவார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். அதனாலே நம்மளுடைய பொறுப்பு, கடமை, இதற்கு முந்தைய 20 நாட்களில் நாம் கடைபிடித்ததை விட அதிகமாக வரக்கூடிய நாட்களில் அமல்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். அதற்கு நீயத்து வைக்கணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. முன்ன இருந்ததை விட, கடந்த 20 நாட்களை விட இனி வரக்கூடிய 10 நாட்களில் நான் அதிகமாக இபாதத்து செய்வேன் என்று இபாதத்தைக்கான நீயத்து வைத்து கொள்வது, அதை நாம் நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் வழிவகுக்க லேசாகும். நம்ம நீயத்து வச்சா தானே அந்த காரியத்தை நம்ம நோக்கி நடப்போம். அல்லாஹ் அதை நமக்கு லேசாக்கி வைப்பான். அதனால் இன்ஷா அல்லாஹ் நம்ம நீயத்து வைப்போம். சாதாரணமாக நம்ம எப்போவுமே தஹஜ்ஜுது தொழுகிறவங்களா இருப்போம். இன்னும் அதிகமாக தொழுகிறவங்களா ஆகிக்குவோம். சாதாரணமாக குரான் ஓதுறவங்களா இருப்போம். இன்னும் அதிகம் குரான் ஓதுறவங்களாக நம்ம இருப்போம். இந்த நேரத்தை பெரும்பாலான நம்ம மக்கள் கடைத்தெருக்களில் பயன்படுத்துவதை நம்ம பார்க்கலாம். அது ரமலானுடைய மதிப்பை தெரிஞ்சும் ரமலானை வீணடிக்கிற ஒரு வேலையாக ஆகிவிடும். அல்லாஹ் அப்படி இல்லாமல் நம்மை பாதுகாத்தல் புரிவானாக. நமக்கான நேரங்களை அல்லாஹ் பரக்கத்து செய்யணும். நம்முடைய காரியங்களை எல்லாம் அல்லாஹ் லேசாக்கி வைக்கணும். இபாதத்துக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்யணும். அப்போ இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களை நம்ம அதிலும் குறிப்பாக ஒற்றைப்படை இரவுகளை லைலத்துல் கதருடைய இரவுகளாக எண்ணி அதிகப்படியான அமல்களை நாம் செய்வோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. சகோதரர்களே, அறிஞர்களின் அணிவரிசை என்கிற தொடரிலே இன்றைய தினம் ஹாஃபில் இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்க்க இருக்கிறோம். இவர் ஹிஜ்ரி 701 பிறந்து 774 வஃபாத்தாயிருக்கார். அப்போ கிட்டத்தட்ட 73 வருஷம் வாழ்ந்திருக்கார். இவர் வாழ்ந்த இடம் டமாஸ்கஸ். அதனால் இவருடைய பெயரோட திமஷ்கி என்று சொல்லுவார். இப்னு கசீர் திமஷ்கி என்று சொல்லுவாங்க. இவர் டமாஸ்கஸ் நாட்டை சார்ந்தவர். இவர் இந்த மார்க்கத்திற்கு தன்னுடைய அறிவால் மகத்தான பங்களிப்பு செய்த ஒரு அறிஞர். உலகில் வியப்பில் ஆழ்த்திய அறிஞர்களைத்தான் பார்த்து வர்றோம். இந்த உலக அறிஞர்களை வியப்பில் ஆழ்த்திய அறிஞர்களில் ஒருவர் ஹாஃபில் இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஹாஃபில் என்றால் அதற்கான அர்த்தத்தை நான் உங்களுக்கு முன்னாலேயே சொல்லியிருக்கேன். 1,00,000 ஹதீஸுகளை மனனம் செய்தவரைத்தான் அந்த காலத்தில் ஹாஃபில்கள் என்று சொல்வார்கள். இப்போ இவர் 1,00,000 ஹதீஸை மனனம் செய்து வைத்தவர். அது மாத்திரல்ல, இவர் முஹத்திஸ், ஹதீஸுகளை அறிஞர், முஅர்ரிக், இவர் வரலாற்று ஆசிரியர். உலகத்தின் மிகச்சிறந்த வரலாற்று ஆசிரியர்களில் இப்னு கசீரும் ஒருத்தர். அவ்வளவு சிறப்பான ஒரு வரலாற்றை முஸ்லிம் உலகத்துக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அதற்கு அடுத்தது இவர் ஒரு முஃபஸ்ஸிர், திருக்குரானுடைய விரிவுரையாளர்.
அதுக்கு அடுத்தது இவருக்கு இருக்கிற சிறப்பு, இவர் முஃப்தி, மார்க்க சட்ட வல்லுனர். இப்படி 4 சிறப்பு அவருக்கு இருக்கு. முதல் சிறப்பு, அவர் ஒரு ஹதீசு கலை அறிஞர், அவர் ஒரு வரலாற்றாசிரியர், அவர் திருக்குரானுடைய விரிவுரையாளர், அவர் ஒரு சட்ட அறிஞர் என்கிற 4 சிறப்புகள் அவருக்கு இருக்கு. இதுல இவர் ஒவ்வொரு துறையிலும் சிறப்பாக பணியாற்றி இருக்கிறார். எப்படி சிறப்பாக பணியாற்றி இருக்கிறார்னா, அவருடைய பங்குதான் அந்த துறையில் முதன்மையானதாக கருதப்படும் என்கிற அளவில் பங்காற்றி இருக்கிறார். முதல்ல இவர் ஹதீசு கலை அறிஞர். மிகச்சிறப்பாக ஹதீசு கலையில அறிவிப்பாளர்கள் இருக்கிறார்களா, அறிவிப்பாளர்களை பற்றி ஒரு சிறப்பான நூல் எழுதியிருக்கிறார். அதோட அவர் சஹீஹுல் புகாரிக்கு ஒரு விரிவுரை எழுத நினைச்சாரு. ஆனா அவருடைய பிற்காலத்தில் அவருக்கு பார்வை போயிட்டதுனால அந்த வேலையை அவரால் செய்ய முடியல. இவருடைய மகத்தான பங்களிப்பு வரலாற்றுத்துறையில் இருக்கிறது. வரலாற்றுத்துறையில அல் பிதாயா வன் நிஹாயா என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார். இஸ்லாமிய வரலாற்றை பொறுத்த வரைக்கும் இந்த வரலாற்று நூலை தொடாமல் யாரும் வரலாறு எழுத முடியாது. ஆதி காலம் தொட்டு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலம் தொட்டு அவருடைய காலம் வரைக்குமான, அவர் வாழ்ந்ததுன்னா 700, அதாவது 8ஆம் நூற்றாண்டு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலம் தொட்டு 8ஆம் நூற்றாண்டு வரைக்குமான வரலாற்றை அவ்வளவு தெளிவாக அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். அதனாலே வரலாறு பேசுகிற யாரும் இந்த காலகட்டத்தின் வரலாற்றை, அதுவும் இஸ்லாமிய வரலாற்றை பேசுகிற போது இப்னு கசீரினுடைய பிதாயா வன் நிஹாயாவை தொடாமல் பேச முடியாது. அந்த துறையில் சிறப்பான நூல் மட்டுமல்ல, அது ஆத்தன்டிக்கான நூலாகவும் இருக்கிறது. வரலாற்றுத்துறைக்கு அவர் மிகச்சிறந்த பங்களிப்பு செய்திருக்கிறார். அடுத்து சட்டத்துறை. அவர் ஷாஃபி சட்ட வல்லுனர். ஷாஃபி சட்டக்கலைக்கு அவர் தபகாத்து ஷாஃபியா, ஷாஃபி மார்க்க அறிஞர்களின் ஒரு தொகுப்பு என்று ஒரு மிகச்சிறந்த தொகுப்பை அவர் வழங்கி இருக்கிறார். அப்ப ஹதீசு கலைக்கு அவர் ஹதீசு கலை சார்ந்த ஒரு நூல் கொடுத்திருக்கிறாரு. புகாரிக்கு ஷரஹ் எழுதணும்னு நினைச்சாரு, ஆனா முடியல. எழுதக்கூடிய அளவுக்கு ஆற்றல் பொருந்தியவர். 2வது, அவருடைய வரலாற்றுத்துறைக்கு அவர் மகத்தான பங்களிப்பு கொடுத்திருக்கிறார். இப்ப நான் அல் பிதாயா வன் நிஹாயான்னு சொன்னேன். அந்த அல் பிதாயா வன் நிஹாயாங்கிற அந்த வரலாற்றுக்கு உள்ள ரசூலுல்லாவுடைய வரலாறு இருக்குமா இல்லையா, அது தனியாக எடுக்கப்பட்டிருக்கு. அது சீரத்துன் நபவியாங்கிற பேர்ல அது தனியாக பேசப்பட்டிருக்கு. அதே போல இந்த உலக வரலாற்றுக்குள்ள நபிமார்களுடைய வரலாறு இருக்குமா இல்லையா, கசசுல் அம்பியா, அந்த கசசுல் அம்பியா அப்படிங்கிறது தனியாக உலகத்தில் பாராட்டப்படக்கூடிய ஒரு நபிமார்களுடைய சரிதியாக தனியா இருக்கு. அப்ப வரலாற்றுத்துறையிலே அவருடைய நூல் பிரதானமானது, சட்டத்துறையிலே அவருடைய நூல் பிரதானமான. இவை எல்லாவற்றையும் விட இப்னு கசீர் என்ற உடனேயே முஸ்லிம் உம்மத்துக்கு நினைவில் வர தகுந்த ஒரு வேலை திருக்குரானுக்கு விரிவுரை எழுதியதில் அவர் செய்த நூல். திருக்குரானுக்கு தஃப்சீருல் குர்ஆனில் அலீம் அப்படின்ற பேர்ல தஃப்சீரை இப்னு கசீர் என்று ஒரு விரிவுரை எழுதியிருக்கிறார். அது அவருடைய அவருடைய தலையில் சூடிய ஒரு கிரீடமாக, அவருடைய கிரீடத்தில் இருக்கிற ஒரு மாணிக்க கல்லாக ஒளி தரக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. அதனால அவரை சிறந்த திருக்குரானுடைய விரிவுரையாளர் என்கிற அடைமொழியில் சொல்வது பொருத்தமானது. மற்ற எல்லா துறையிலும் அவருடைய பங்களிப்பு சிறப்பானது. எந்த துறையில் ஈடுபட்டிருந்தாலும் அந்த துறையில் அவர் முத்திரை பதிச்சிருக்கிறாரு. ஆனாலும் திருக்குரானுடைய விரிவுக்கு அவர் செய்தது மிகப்பெரிய பங்கு. எப்படி சஹீஹுல் புகாரி இருக்கோ, ஹதீசு துறையிலே சஹீஹுல் புகாரி முதன்மையான இடத்தில் இருக்கிறதோ, அதே போல திருக்குரானுடைய விரிவுரையில் முதன்மையான இடத்தில் தஃப்சீர் இப்னு கசீர் இருக்கிறது. இப்ப திருக்குரானுக்கு விரிவுரை பார்க்கணும்னா முதல்ல என்ன பேர் தான் சொல்லப்படும், தஃப்சீர் இப்னு கசீர் தான் சொல்லப்படும். அது என்ன காரணம்ங்கிறத நான் பின்னால சொல்றேன். கவனமா பாருங்க. இது 700 வருஷத்திற்கு பிந்தைய செய்தி இல்லையா. இது ஹிஜ்ரி 701 அவர் பிறந்தாரு, 774 இறந்தாருன்னு நான் சொல்றேன். அப்ப ஹிஜ்ரி 700களில் இவர் தொகுத்தளித்த
தஃப்சீரு எல்லாத்தையும் விட விஞ்சி இருக்கு. தஃப்சீர் அதற்கு முன்னால இல்லாம இருக்குமா? தஃப்சீர் 700க்கு முன்னால தஃப்சீர் இல்லாம இருக்குமா? கண்டிப்பா தஃப்சீர் இருக்கும். ஏன்னா திருக்குர்ஆனுக்கு விளக்கம் கேட்பது முஸ்லிம் உம்மத்தினுடைய முதன்மையான கடமை. குர்ஆனை விளங்குறதுக்கு தஃப்சீர் தாங்க முதல் வழி, தர்ஜமா அல்ல. இது இல்ல, தர்ஜமா அல்ல. நீங்க கொஞ்ச நேரம் தர்ஜமாவை எடுத்து படிச்சு பாருங்க, உங்களுக்கு ஒன்றும் புரியலன்னு வச்சிருவீங்க. நீங்க இப்ப நாம என்ன சொல்லல, நீங்க திருக்குறள் இருக்கு இல்லையா, திருக்குறள் எடுத்து சும்மா படிச்சு பார்த்துட்டு திருக்குறள் மூலம் மட்டும் எடுத்து படிச்சு பார்த்துட்டா என்ன 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 சொல்லுவீங்க? என்னடா இது, எந்த மொழியில் எழுதியிருக்கிறாருன்னே தெரியலையே, மூடி வச்சிருவோம் அப்படின்னு இல்லையா? அதனுடைய விளக்க உரையை படிச்சா தான் என்ன செய்ய முடியும், விளக்கம் தெரியும். அதே போல தர்ஜமா என்பது ஒரு திருக்குர்ஆனை விளங்கிக் கொள்வதற்கான ஒரு வழியாக ஆதி காலத்திலிருந்து முஸ்லிம் உம்மத்து நினைக்கல. தர்ஜமால என்னங்க இருக்கும்? டிக்ஷனரி விளக்கம் இருக்கும். தர்ஜமால என்ன இருக்கும்? டிக்ஷனரி விளக்கம் இருக்கும். அதனுடைய முழுமையான கருத்து எதுல இருக்காது? தர்ஜமால இருக்காது. இப்ப அல்லாஹ் சொல்றான், நீங்க தொழுகைக்கு நின்னால் உங்களுடைய முகத்தை கழுவுங்கள், கைகளை கழுவுங்கள் அப்படிங்கிறான். ஃபக்ஸிலு உஜூஹக்கும் வ ஐதியக்கும், கைகளை கழுவுங்கள். இந்த இடத்துல கையை கழுவுறதுன்னா எவ்வளவு தூரம் கழுவுறது? எவ்வளவு தூரம் கழுவுறது? இது வரைக்கும் கழுவுறது இல்லையா? சரி, இன்னொரு இடத்துல இதே கைங்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறான். திருடனுக்கு அவன் கையை வெட்டுங்கள், அஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகத்து ஃபக்தஉ ஐதீஹிமா, திருடனையும் திருடிக்கும் அவர் கைகளை வெட்டுங்கள். அப்ப எவ்வளவு தூரம் வெட்டுறது? இப்ப இங்க எவ்வளவு தூரம் கழுவுனீங்க? அங்கேயும் அதே அர்த்தம் கொடுத்தீங்கன்னா, அப்ப குர்ஆன்ல எந்த இடத்துல அகராதிப்படி டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா என்னதான் இருக்கும்? கையின்னு தான் இருக்கும். இங்கேயும் கையின்னு தான் இருக்கும், அங்கேயும் கையின்னு தான் இருக்கும். அதே போல அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றான், ஃபஅபுது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன், உங்களுக்கு உறுதி வரும் வரை அல்லாஹ்வை தொழுங்கள். உறுதி வர்ற வரைக்கும். என்ன உறுதி? அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்ற உறுதியா? உறுதி வரும் வரை அல்லாஹ்வை தொழுங்கள் அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் நீங்க மொழிபெயர்ப்பை படிச்சீங்கன்னா அவ்வளவுதான் இருக்கும். அப்ப அதுக்கு என்ன விளக்கம் பார்க்கணும். ஏத்தியக்கல் யகீன் அப்படின்னா அந்த இடத்துல யகீன்ங்கிறதுக்கு மரணம்னு அர்த்தம், மௌத்துன்னு அர்த்தம். மௌத்து வரும் வரை அல்லாஹ்வை தொழுங்கள். அப்ப இந்த டிரான்ஸ்லேஷன் என்பது குர்ஆனை விளங்கிக் கொள்வதற்கு போதுமான விஷயமே அல்ல. நம்ம சமூகத்துக்கு திரும்ப திரும்ப சொல்லணும். பல இளைஞர்கள் குர்ஆன் ஓதாம இங்க அந்த டிரான்ஸ்லேஷனை எடுத்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. படிக்க கூடாதுன்னு நம்ம சொல்லல, ஆனா முதல்ல உங்க சிந்தனைய மாத்திக்கிங்க. குர்ஆன் ஓதுறதுக்கு நன்மை இருக்குதுன்னு சொன்னது வேற, நீ தர்ஜமாவை படிச்சு அந்த நன்மையை பெற முடியாது. ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, குர்ஆன்ல அலிஃப் லாம் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை இருக்கிறது. ஒரு எழுத்துக்கு 10 நன்மை இருக்கு. அப்படின்னா அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து. அலிஃப் லாம் மீம் என்று ஓதினால் அதுக்கு 10 நன்மை இல்ல, அதுக்கு 30 நன்மைன்னு சொன்னாங்களே. இந்த நன்மை ஓதுறதுக்கு தான். இன்னைக்கு ஓதுறதை விட்டுட்டு பல பேர் என்ன செஞ்சிருப்பாங்க, பள்ளிவாசல்ல குர்ஆனுடைய தர்ஜமாவை எடுத்து படிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அந்த ஆர்வத்தை பாராட்டுறோம், ஆனா வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். படிக்க கூடாதுன்னு நம்ம சொல்லல, ஆனா ஓதுதலுக்குரிய மரியாதையை நீ படித்தலில் பெற முடியாது. நீ தஃப்சீர் படிச்சுட்டு தர்ஜமாவை படிச்சேன்னா உனக்கு புரியும். தஃப்சீர் விளங்கிட்டு தர்ஜமாவை படிச்சேன்னா உனக்கு புரியும். இல்லாம தர்ஜமாங்கிற அந்த டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு படிக்கிறதுங்கிறது பலன் தரக்கூடியது அல்ல.
இத உறுதியா சமுதாயம் புரிஞ்சுக்கணும். அதனாலே குர்ஆனுக்கு தர்ஜமா என்கிற மொழிபெயர்ப்பு வெளியிடுகிற வேலையை ஆதி காலத்தில் முஸ்லிம்கள் செய்யல. என்னதான் செஞ்சாங்க? தஃப்சீர் என்கிற விரிவுரை தருகிற வேலையை செய்தார்கள். அந்த வேலை, அந்த தொகுக்கிற வேலை முதல் நூற்றாண்டிலேயே நடந்துருச்சு. இந்த வேலையை முதல்ல தொடங்கி வச்சது உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. குர்ஆனுக்கு விளக்கம் வேணும்னா சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டாங்க, அல்லது தெரிஞ்ச சஹாபாக்கள்கிட்ட, அறிவாளிகளாக இருக்கிற சஹாபாக்கள்கிட்ட, சாதாரண சஹாபாக்கள் கேட்டுக்கிட்டாங்க, தாபீகள் சஹாபாக்கள்கிட்ட போய் கேட்டுக்கிட்டாங்க. இந்த தாபீகளுடைய வரிசையில் அதன் தொடர்ச்சியாக வர்றவரு உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவரு 99 ஹிஜ்ரி 99 அந்த 100 அந்த நூற்றாண்டு நிறைவடைகிற காலத்துல ஒரு வேலை செஞ்சாரு. ஹதீசுகளை தொகுக்கிற வேலையை செஞ்சார். முதல்ல ஹதீசுகளை தொகுக்கிற வேலை செஞ்சவர் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தான். எப்ப? ஹிஜ்ரி 100. நான் உங்களுக்கு ஒரு ஞாபகத்துல வச்சுக்கிற சௌகரியத்துக்காக சொல்றேன். ஹிஜ்ரி 100. அப்படி ஹதீசுகளை தொகுக்கும் போது அதில் ஒரு பிரிவாக இருந்தது திருக்குர்ஆனுடைய விரிவுரை. குர்ஆனுக்கு விரிவுரையாக வந்திருக்கிற ஹதீசுகள் எல்லாம் தனியாக அதுல தொகுத்தாங்க. ஆரம்பத்துல தஃப்சீர் என்கிற திருக்குர்ஆனுடைய விரிவுரை ஹதீஸினுடைய ஒரு பாகமாக இருந்தது. அதுக்கு பின்னாலதான் ஹதீஸ் நிறைய தஃப்சீர்கள், தனித்தனியாக தஃப்சீர்கள் உருவாச்சு. மாஷா அல்லாஹ், திருக்குர்ஆனுக்கு விரிவுரை எழுதுவதுங்கிறது இன்ன வரைக்கும் ஒரு கடலாக தொடர்கிறது. கடல் தான். நான் சொல்லும்போது உடம்பு சிலிர்க்குது. அது உண்மையில ஒரு கடல் தான். குர்ஆனை வச்சிருக்கிற அறிஞர்களுக்கு, கருத்துக்களுக்கு பஞ்சமே கிடையாது கியாமத் நாள் வரைக்கும். குர்ஆனை முஸ்லிம்கள் அவ்வளவு ஆய்வு செய்திருக்கிறாங்க. ஒரு எழுத்தையும் ஆய்வு செய்திருக்கிறாங்க. குர்ஆன்ல சூரத்துல் முஜாதலா அப்படின்னு ஒரு சூரா இருக்கு. கது சமி அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா அப்படின்னு 28வது ஜுஸூல வரக்கூடிய ஒரு சூரா. அந்த சூராவுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. ஒவ்வொரு ஆயத்திலையும் அல்லான்ற பேர் இருக்கும். சூரத்துல் முஜாதலால ஒவ்வொரு ஆயத்திலையும் அல்லாங்கிற பேர் இருக்கு. ஆய்வு செய்து எடுத்திருக்காங்க. அதே போல குர்ஆன்ல வரக்கூடிய யூசிக்குமுல்லாஹு ஃபி அவுலாதிக்கும் அப்படின்னு ஒரு பெரிய ஆயத்து, குர்ஆன் பக்ரா அத்தியாயத்தில் வரக்கூடிய பெரிய ஆயத்து. அதனுடைய நம்பர் எனக்கு சரியா ஞாபகத்தில் இல்லை. கடைசியில வரக்கூடிய குர்ஆன்ல இருக்கிற பெரிய ஆயத்துன்னு போட்டாலே அந்த ஆயத்து வரும். அந்த ஆயத்துல 33 மீம் இருக்குது. எதுக்கு சொல்ல வர்றேன்? நம்ம மக்கள் குர்ஆனை ஆய்வு செய்ததற்கு கணக்கு வழக்கே கிடையாது. அப்படி ஆய்வு செய்தும் அதன் ஆய்வும் அதில் கிடைக்கிற முத்துக்களும் இன்னும் குறையவே இல்லை. அல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃப்ல சொல்லுவான், லவ்கானல் பஹ்ரு மிதாதன் லி கலிமாத்தி ரப்பி, குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், என் இறைவன் கொடுத்த இந்த இறை வாசகங்களுக்கு விளக்கம் எழுதுவதற்கு நீங்க நினைச்சீங்கன்னா கடல்கள் போதாது. லவ்கானல் பஹ்ரு மிதாதன், கடல் தண்ணீர் மையாக இருக்குமானால், லவ்கானல் பஹ்ரு மிதாதன் லனஃபிதல் பஹ்ர், கடல் தீர்ந்து போய்விடும். கபல அன் தன்ஃபத கலிமாத்து ரப்பி, இறைவனின் வார்த்தைகளுக்கு விளக்கம் சொல்லி முடிப்பதற்குள் கடல் தீர்ந்து போய்விடும். யதார்த்தம் யதார்த்தம் யதார்த்தம். இன்னும் திருக்குர்ஆன் ஒரு பெரும் கடலாக இருக்கிறது. அவரவர் துறைகளில் அதை ஆய்வு செய்து கொண்டிருப்பவர்கள் அந்த துறை சார்ந்த அறிவுகளையும் ஞானத்தையும் உலகத்திற்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். நாம திரும்பி நிற்க வேண்டிய மிகப்பெரிய சொத்து குர்ஆன் தான். நாம கையில வைக்க வேண்டிய மிகப்பெரிய சொத்து குர்ஆன். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தீட்சண்யமான மனுஷர். அவர் சொன்ன வார்த்தை அருமையான வார்த்தை, ஹபுலுல்லாஹில் மதீன், வானத்திலிருந்து பூமிக்கு தொங்கிக் கொண்டிருக்கிற அல்லாஹ்வின் கயிறு. அந்த கயிற்றை பற்றிய முழு விளக்கத்தையும் மனித குலம் விளங்கிக்கிட்டதே இல்லை. தஃப்சீர்ங்கிற துறை இருக்கு பார்த்தீங்களா, அது அப்படி ஒரு துறை.
அந்த தப்சீர் எழுதினவங்க வகை வகையா எழுதியிருக்காங்க. திருக்குர்ஆனுடைய இலக்கணங்களை மட்டும், இலக்கண இலக்கியங்களை மட்டும் சொல்லுவதற்கான தப்சீர்கள் இருக்கு. அதை படிச்சீங்கன்னா அவர் என்னதான் சொல்லுவாரு? இந்த இலக்கண சட்டங்களை மட்டும் சொல்லுவார். தப்சீருல் அஹ்காம்னு ஒரு தப்சீர் இருக்கு. திருக்குர்ஆன்ல இருக்கிற சட்டங்களை மட்டும் பேசுவாங்க, சட்டங்களை மட்டும் சொல்லக்கூடிய தப்சீர் இருக்கு. தப்சீர் ஹாசின் ஒரு தப்சீர் இருக்கு. அது குர்ஆன்ல இருக்கிற வரலாறுகளை மட்டும் விவரமா பேசும். ஒவ்வொரு ஆயத்து சம்பந்தமான வரலாறுகள் என்ன, அதை பத்தி மட்டும் விவரமா பேசும். அதே போல பிற்காலத்துல தன்தாவி ஜௌஹரின்னு ஒருத்தர் எகிப்துக்காரரு ஜவாஹிருல் குர்ஆன் ஒரு தப்சீர் எழுதினாரு. அது வெறும் அறிவியலை மட்டும் பேசுற தப்சீர். குர்ஆன்ல இருக்கிற அறிவியல் செய்திகளை மட்டும் சொல்லும். அவர் அதைத்தான் பேசுவார். உதாரணத்துக்கு அல்லாஹ் சூரத் அஸ்ஹாபுல் கஹஃப் குகைத்தோழர்களை பத்தி கேட்பாங்களா இல்லையா? அப்ப அதை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது, அது என்ன பெரிய அதிசயம், அல்லாஹ் சொல்லுவான், அது என்ன பெரிய அதிசயமா நீங்க பேசுறீங்க அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கு அந்த செய்தியை பத்தி அல்லாஹ் பின்னாடி இருக்கிற விவரங்களை சொல்லுவார். அல்லாஹ் என்ன இதை பெரிய அதிசயம்னு கேட்கறதுனால அவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த குகை தோழர்களை பற்றி வரலாறு நிறைய எழுத மாட்டாரு. அதை விட வேறு அதிசயமாக இந்த உலகத்தில் என்னெல்லாம் இருக்கு அதை பட்டியல் போடுவார். அதிசயமான பூச்சி, அதிசயமான கடல், அப்படி உலகத்துல அல்லாஹ் இது என்ன பெரிய அதிசயம் கேட்டானா இல்லையா? அப்ப வேற என்னெல்லாம் அதிசயம் இருக்கு அப்படி பண்ணுவார். அப்படி வெறும் அறிவியல் சார்ந்த செய்திகளையாக எழுதினவங்க பல பேர் இருக்காங்க. சமூக கருத்துக்களையா, சமூக புரட்சியை ஏற்படுத்துற கருத்துக்களையா, குர்ஆன்ல இருக்கிற கருத்துக்களை எடுத்து பேசினவங்க பல பேர் இருக்காங்க. அப்படி குர்ஆனுக்கு பல வகைகளில் தஃப்சீர் செய்யப்பட்டிருக்கு. நாம படிக்கணும்னா யதார்த்தமா தஃப்சீரை தான் படிக்கணும். தர்ஜமாங்கிறது அதை படிச்சதுக்கு அப்புறம் அந்த கருத்தை விளங்கிக்கிறதுக்கு, ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்கு நம்ம படிக்கலாம். இல்லாம தர்ஜமாவை பதிச்சு என்ன செய்ய முடியாது? திருக்குர்ஆனை முழுசா விளங்கிக்க முடியாது. கையை வெட்டுங்கிறது எப்படி விளங்குறது? கையை கழுவுங்கன்னு சொன்னதுக்கு எப்படி விளங்கணும், கையை வெட்டுங்கன்னு சொல்றதை எப்படி விளங்கணும் அப்படின்னு இருக்கு. அதே போல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், முஷ்ரிக்குகளை கண்ட இடத்தில் கொல்லுங்கள். ஃபக்துலுல் முஷ்ரிகீன ஹைஸு ஸகிஃப்துமூஹும், முஷ்ரிக்குகளை கண்ட இடத்தில் கொல்லுங்கள். நமக்கு முதல்ல நம்ம மார்க்கத்தை பத்தி சரியான தெளிவு வேணும். எல்லாத்தையும் கொல்லுங்கன்னு சொல்ற மார்க்கமா நம்ம மார்க்கம்? முதல்ல நமக்கு அது தெரியும். நம்ம மார்க்கம் அப்படி சொன்ன மார்க்கமா? எல்லாத்தையும் கொல்லுங்க, ஜிஹாதுங்கிறது அப்படி சொன்னதா நம்ம மார்க்கம்? நம்ம மார்க்கம் அளவுக்கு நியாயம் பேசுகிற மார்க்கம் எது? நீதியை நிலைநாட்டுகிற மார்க்கம் எது? கருணையையும் அன்பையும் அடிப்படையாக கொண்ட மார்க்கம் எது? அமைதிதான் பிரதானமானது என்று வலியுறுத்திய மார்க்கம் நம்ம மார்க்கம் அளவுக்கு வேற எது இருக்கு? எதுவுமே இல்லைங்க. அப்படி உறுதியா சொல்லணும்னா இந்த வார்த்தைக்கு சரியான கருத்து விளங்கி இருக்கணுமா இல்லையா? நமக்கு நீங்க தர்ஜுமால எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன, அவர்களை காணும் இடங்களில் கொல்லுங்கள் இருக்கு. திருக்குர்ஆனுடைய விரிவுரை எடுத்து பார்த்தா தான் தெரியும் இந்த ஆயத்து அல்லாஹ் எந்த இடத்துல எப்படி சொல்றான். மக்காவுக்குள்ள ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரி 8 மக்காவை கைப்பற்றிடுறாங்க. மக்கா அல்லாஹ்வை வணங்குறதுக்குன்னு புனிதமாக உருவாக்கப்பட்ட நகரம். அத காஃபிர்கள் சிலை வணக்கத்தின் கேந்திரமாக மாற்றி இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 மக்காவை கைப்பற்றினாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிரதான இலக்கு என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய பிரதான இலக்கு என்னங்க? சிலை வணக்கத்தை 8வது வருஷம் அவங்க சிலைகளை முதல்ல அப்புறப்படுத்தினாங்க. ஆனா சிலை வணங்கிகளை அப்புறப்படுத்தல. இதை நம்ம நோட் பண்ணணும், கவனிக்கணும், உலகத்துக்கு சொல்லணும். சிலை வணங்கிகளை அப்புறப்படுத்தல. நீங்க எல்லாம் வெளியே போயிடணும்னு ரசூலுல்லாஹ் சொல்லல. 8வது வருஷம் ரமலான்ல கபா கைப்பற்றப்பட்டது. அதுக்கு அடுத்து 9வது வருஷம் ஹஜ்ஜி. அப்ப அந்த ரமலான் முடிஞ்சு அடுத்த ரமலான் முடிஞ்சு ஹஜ்ஜு வருது. அந்த ஹஜ்ஜில்
அல்லாஹ் கிட்டத்தட்ட எவ்வளவு வருஷம், எத்தனை மாசம் ஆகும்? 1.25 வருஷம் ஆகுமா? 1.25 வருஷத்துக்கு பிறகு அல்லாஹு தாலா ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜு கடமையாக்குறான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய தலைமையில ஹஜ்ஜுக்கு வர்றாங்க. ரசூலுல்லாஹ் வரல. காரணம் என்ன? காஃபிர்களும் அந்த வருஷம் ஹஜ்ஜு செய்யறாங்க. காஃபிர் அப்படின்னா 1.25 வருஷத்திற்கு பிறகும் ஹஜ்ஜின் நடைமுறைகளில் காஃபிர்களும் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் பெருமானாருடைய பெருந்தன்மை. ஒரு சமூகத்தை ஒரு சமூகத்தை சீக்கிரம் ஒரே நாள்ல காலி பண்ணிட்டு போன்னு சொல்ல முடியாது. அவங்க பார்த்து இஸ்லாத்தினுடைய அருமை பெருமைகளை புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு ரசூலுல்லாஹ் கொடுக்குறாங்க. 9வது வருஷம் ஹஜ்ஜுக்கு ஒரு குழு கிளம்பி போன பிறகு அல்லாஹ் தௌபா அத்தியாயத்தை இறக்கினான். அந்த அத்தியாயத்துல என்ன சொல்லப்படுது? இனிமேல் இந்த இடம் காஃபிர்களுக்கு அனுமதி இல்லை. காபா காஃபிர்களுக்கு இனிமேல் அனுமதி இல்லை. 4 மாசம் அவங்களுக்கு டைம் கொடுங்க. ஏற்கனவே கொடுத்தாச்சு. எவ்வளவு நாள்? 1.25 வருஷம் கொடுத்தாச்சு. இப்ப டிக்ளரேஷன் இப்பதான் வருது. இப்ப டிக்ளரேஷன் வரும்போது 4 மாசம் டைம் கொடுங்க. 4 மாசத்துல ஒண்ணு அவங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டா இங்கேயே தங்கிக்கலாம், இஸ்லாத்துக்கு வரலன்னா இந்த இடத்தை விட்டு போயிடணும். இந்த இடம்னா மக்காவை சுத்தி இருக்கிற இந்த ஹரம் எல்லையை விட்டு வெளியே போயிடணும். அவங்க கொல்லப்படணும்னு சொல்லல. இந்த இடம் இஸ்லாம் பரிசுத்தப்படுத்தி வச்சிருக்கிற இடம், டிக்ளேர்டு, இது ஹரம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதனால இதுக்குள்ள இருக்கக்கூடாது. அந்த சட்டத்தை சொல்லிட்டு வரும்போது அதை உறுதிப்படுத்தணும்ல. நீங்க அந்த சட்டம் உறுதியா இன்ன வரைக்கும் இருக்கா இல்லையா? அதுக்குள்ள யார் போக முடியாது? இந்திரா காந்தி அம்மையார் போகணும்னு ஆசைப்பட்ட போதே அது நடக்கல. யாரும் போக முடியாதுன்னு இருக்கு. சில பேர் திருட்டுத்தனமா உள்ள போறதாக செய்திகள் தெரியுது. ஆனாலும் தெரிஞ்சா அது தண்டனைக்குரிய பெரிய குற்றம். நான் கூட ஒரு மாசத்துக்கு முன்னால ஒரு டாக்ஸியில வரும்போது அந்த டாக்ஸி டிரைவர், அவர் ஒரு கிறிஸ்டியன், அவர் சொல்றாரு, நான் ஆயிஷா பள்ளி வரைக்கும் போயிருக்கேன். அப்ப தெரியாம உள்ள போறது, ஆனா எல்லாருக்கும் பயம்தான், தெரிஞ்சா தண்டனைக்குரிய குற்றம் தான். அப்ப அல்லாஹ் அதை இதுவரைக்கும் பாதுகாத்து வச்சிருக்கானா இல்லையா? அதை கண்டிப்பாக்குறதுக்கு அல்லாஹ் சொன்ன சட்டம் தான் இதை 4 மாசம் அலவுடு. 4 மாசத்துக்கு பின்னால காஃபிர்களை பார்த்தா கொன்னுங்க. அப்ப எந்த இடத்துல சொல்லப்பட்டது? ஒரு சட்டம் சொல்லப்பட்டு அந்த சட்டத்தை தீர்மானப்படுத்துவதற்காக சொல்லப்பட்டது. இன்னும் இதுல சொல்றேன், இந்த சட்டப்படி ஒருத்தர் கூட கொல்லப்படல. இந்த ஆயத்துக்கு படி ஒருத்தர் கூட கொல்லப்படல. அப்படி கொல்லப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கல. இப்ப இதை விளங்கணும்னா நம்ம தர்ஜுமாவை பார்த்தா விளங்குமா? நமக்கு தஃப்சீர் வேணும். அதனால திருக்குரானை விளங்குதல்னு நினைச்சா யதார்த்தத்துல நாம படிக்க வேண்டியது என்னதான்? தஃப்சீர் தான். அதனாலே ஆதிகால முஸ்லிம் சமூகம் தஃப்சீரில் தான் ஈடுபாடு காட்டியது, தர்ஜமாவில் அல்ல. அவங்களுக்கு அது புரிஞ்சிருந்தது. தஃப்சீர்ல தான் ஈடுபாடு காட்டினாங்க. அதனால நிறைய தஃப்சீர்கள் வந்துச்சு. நிறைய தஃப்சீர்கள் அப்படி உருவாகி வந்தாலும், அந்த தஃப்சீர்கள்ல பல மாதிரி உருவாகி வந்தாலும், 7ஆம் நூற்றாண்டில் ஹாஃபில் இப்னு கசீர் உருவாக்கிய தஃப்சீரு இந்த தஃப்சீர்களின் தலைமை பீடத்தை பிடித்தது. அது ரொம்ப முக்கியமாக கருதப்படக்கூடியது. ஹாஃபில் இப்னு கசீர் போன்ற அறிஞர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா, இவங்க ஹிஜ்ரி 8ஆம் நூற்றாண்டுல வாழ்றவங்க. ஹிஜ்ரி 8ஆம் நூற்றாண்டு சிலுவை யுத்தக்காரர்களுடைய படையெடுப்பு நடந்த நேரம். கிட்டத்தட்ட 100 வருஷங்கள் அவர்களுடைய தாக்கம் இருந்திருக்கு. நம்ம இன்னைக்கு அமெரிக்காக்காரன் ஈரானை அடிக்கிறது, அது மாதிரி இஸ்ரேல்காரனுடைய தொந்தரவுகள் எல்லாம் பார்க்கிறோமே, அதெல்லாம் ஏற்கனவே நடந்திருக்கிற சோதனைகளோட ஒப்பிட்டு பார்க்கும்போது சின்னது தான். அல்லாஹ் நமக்கு அதனால இது நீடிக்கணும்னு நம்ம நினைக்கிறது அர்த்தம் இல்லை. அல்லாஹ் சீக்கிரம் நமக்கு அதுல வெற்றியை கொடுக்கணும். நாம மனம் தளர்ந்துடக்கூடாது. வரலாற்றில் இதைவிட கடினமான காலங்களை எல்லாம் முஸ்லிம் சமுதாயம் வெற்றிகரமாக கடந்து வந்திருக்கிறது. யார் இஸ்லாத்தின் எதிரிகளாக இருந்தார்களோ அவர்களே முஸ்லிம்களாக மாறி இருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், தாத்தாரியர்கள்
தாத்தாரியர்களுடைய சோதனை தான் இஸ்லாத்துக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய சோதனை. கடைசியில அந்த தாத்தாரியர்களே முஸ்லிம்களாக மாறினார்கள். அது சீனாவுக்கு இஸ்லாம் போய் சேருவதற்கு ஒரு பெரிய காரணமாக இருந்தது. அதனால இந்த 8ஆம் நூற்றாண்டு இருக்க தாத்தாரியர்களுடைய படையெடுப்புக்கு பின்னால முஸ்லிம்கள்ல ஒரு சரியான அரசு இல்லாத நிலைமை, பிரம்மாண்டமான நிலப்பரப்பு, எங்கிருந்தோ எதுவரைக்கோ பறந்த கண்டங்களை கடந்து பறந்திருக்கிற நிலப்பரப்பு, ஆனா ஒரு சரியான அரசுகள் இருக்கல. சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொல்றாரு, அரசர்கள் எப்படி மாறிக்கிட்டு இருந்தாங்கன்னா, அலாவுத்தீன் கஜக் அப்படிங்கிற ஒருத்தர் ஆட்சிக்கு வந்தார். அவர் 5 மாசம் தான் ஆட்சியில் இருந்தார். அதுக்குள்ள அவரை கழட்டி விட்டுட்டு அவருக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க. அவருடைய ஆட்சி முடிஞ்சு. அதுக்கடுத்து அவருடைய சகோதரர் ஷிஹாபுத்தீன் அகமது ஆட்சிக்கு வந்தார். 40 நாள் தான் ஆட்சியில் இருந்தார். முதல்ல அண்ணன் 5 மாசம், தம்பி 40 நாள் இவர் ஆட்சியில் இருந்தார். அதுக்கு அடுத்து அவருடைய தம்பி வந்தாரு. அவர் 20 வயசுலயே கொல்லப்பட்டார். ஒரு சின்ன உதாரணம், சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த காலகட்டத்தில் எப்படி நிலவரம் இருந்திருக்குது அப்படின்னா, இப்படி அறிஞர்கள் சொல்லுவாங்க, வாரம் வாரம் ஜும்மால அரசர்களுடைய பேர் சொல்லும் போது பேர் மாறிக்கிட்டே இருக்குமா. இந்த வாரம் ஒருத்தர் பேர், அடுத்த வாரம் ஒருத்தர் பேருன்னு பேர் மாறிக்கிட்டே இருக்குமா. அதை வச்சு மக்கள் தெரிஞ்சுக்குவாங்களாம் அரசர் மாறிட்டார் போல இருக்குன்னு. அந்த அளவுக்கு ஆட்சி மாற்றம் என்பது நடந்துகிட்டே இருந்தது. முஸ்லிம் சமூகம் அதனால பலவீனம் அடைஞ்சிருந்தது. ஒரு காரணம் ஆட்சி மாறுறதுக்கு சமூகத்தினுடைய பலவீனம். இன்னைக்கும் நம்ம பார்க்கிறோம், முஸ்லிம்கள் எண்ணிக்கையில பலமா இருக்காங்க, காசு பணத்துல பலமா இருக்காங்க, ஆனா பலவீனமா இருக்காங்க. இந்த பலவீனம் அன்னைக்கு இருந்திருக்கு. இந்த பலவீனம் மாறி முஸ்லிம் உம்மத்து பலமாகிற போது இந்த பலவீனத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா, அன்னைக்கு இருந்த காரணம் ஷியா சன்னி சண்டை. அன்னைக்கு இருந்த பெரிய காரணம் ஷியா சன்னிகளுடைய சண்டை. அதனால அன்னைக்கு என்னாச்சு, அது இயல்பாக இவங்க பிளவு கொண்டிருந்தாங்க. இன்னொன்னு ஆடம்பர மோகம். அன்னைக்கு அறிஞர்கள் சொல்றாங்க, வசதி வாய்ப்பு ஏராளமா இருந்ததுனால ஆடம்பர மோகம் இருந்தது போது அவர்களுக்கு இடையில இஸ்லாமிய வாழ்வு முறை இல்லை. இன்னைக்கும் அதுதான் அடிச்சு சொல்றோம் சமூகத்துக்கு. கூடுமான வரைக்கும் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வகைக்கு ஆடம்பரத்தை குறைச்சிக்கிங்க. ஆடம்பரம் இல்லாம நம்ம நடந்துக்குவோம். குறைஞ்சபட்சம் பொது வழியில காமிச்சுக்க வேணாம். நமக்கு எதிரான ஆதாரத்தை நம்ம உருவாக்கிக்க வேண்டாம். பொது வழியில் இப்போ நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில நல்லா சாப்பிட்டோங்க, அல்லது அது ஒரு ஆடம்பரமான சாப்பாடு தான் சாப்பிட்டோம், அது நம்ம தனிப்பட்ட அளவுல இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. அது 4 பேருக்கு தெரிய வரும்போது நமக்கு எதிரான சாட்சியை நாமளே, அல்லாஹ் எப்படி நம்மளை மன்னிப்பான்? அல்லாஹ் எப்படி நம்மளை மன்னிப்பான்? நம்மளை மன்னிச்சா அவன் சாட்சியா இருக்கிற ஆள் இருக்கானா இல்லையா? யா அல்லாஹ் இவன் இப்படி செஞ்சானே, அவனை நீ மன்னிச்சுட்டே நம்ம கேட்டான். அதனால பொது வாழ்க்கையிலாவது நாம தீனுக்கு மாற்றமா நடக்கிற எண்ணத்தை, அந்த நடைமுறைய குறைச்சிக்கணும். அப்ப சமூகம் இந்த காரணங்களால பலவீனம் அடைஞ்சிருந்தது. அரசியல் ரீதியாக, கலாச்சார ரீதியாக சமூக கட்டமைப்பு சிதைவடைந்திருந்த காலம்தான் இந்த 8ஆம் நூற்றாண்டு காலம். ஆனா அதுல ஏற்பட்ட ஒரு பெரிய மாற்றம் என்னன்னா, இஸ்லாமிய அறிவியல் ஜொலித்து கொண்டிருந்தது. பல வகைகளிலும் அரசியல் ரீதியான சிதைவுகள் இருந்த காலகட்டத்திலும் இஸ்லாமிய அறிவு ஜொலித்தது. காரணம், பல அறிஞர்கள் அந்த காலகட்டத்தில் தோன்றினார்கள். ரஹபிங்கிற ஒரு மகத்தான பேரறிஞர். நம்ம இப்னு ஹஜர் அல் அஸ்கலானியை பத்தி படிச்சோமா இல்லையா? இப்னு ஹஜர் அஸ்கலானி 4 தடவை ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாருன்னு உங்களுக்கு சொன்னேன். அவரு ஜம்சம் தண்ணியை குடிச்சிட்டு துஆ கேட்பாராம், யா அல்லாஹ் என்ன ரஹபியை போல மனன சக்தி உடையவராக ஆக்கு. இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ஃபதஹுல் பாரிங்கிற ஒரு அருமையான நூல் எழுதினார்னு சொன்னனே. அவரு அல்லாஹ்ட்ட என்ன துஆ கேட்பாராம், என்ன ரஹபியை போல மரண சக்தியுடையவனாக ஆக்கு. நம்மெல்லாம்
ஜம்சம் தண்ணி குடிச்சிட்டு துவா கேட்கறதா இருந்தா என்ன கேட்போம்? யா அல்லாஹ் என்ன கடன் இல்லாதவனா ஆக்கு, அல்லது யா அல்லாஹ் நோய் இல்லாதவனா ஆக்கு. இப்படிதான் கேட்போம். நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்திருக்காங்க பாருங்க. யா அல்லாஹ் என்ன தஹபியை போல மனன சக்தியுடையவனாகுன்னு அவர் துவா கேட்பாராம். அப்ப ரஹபி இந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கிறார். அதே போல இப்னுல் கையிமுல் ஜௌசி இந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கிறார். அதே போல சர்ச்சைக்குரியவராக கருதப்பட்டாலும் அறிஞராக அறியப்பட்ட இப்னு தைமியா இந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கிறார். அதே போல இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கிறார். அந்த காலகட்டத்தில் முஸ்லிம்களுடைய அரசியல் நிலை பலவீனமானதாக இருந்தாலும் அவர்களுடைய அறிவு நிலை சிறந்ததாக உயர்ந்ததாக இருந்தது. இவர்களுடைய பங்களிப்பு மார்க்கத்தின் மரியாதையை உயர்த்தியது. அதுக்கு என்ன காரணம்? அது எப்படி இந்த அறிஞர்களுக்கு முக்கியத்துவமும் இந்த அறிஞர்கள் மதிப்பு எப்படி வந்துச்சுன்னா, முஸ்லிம்கள் அடைந்த சோதனைகள் அவர்களை பக்குவப்படுத்தி இருந்தது. பல சோதனைகள் அனுபவிக்கிறாங்களா இல்லையா? இப்பவும் பாருங்க, நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மனோநிலை அல்ல இப்ப. ஏன்னா இடைக்காலத்துல நம்ம அனுபவிச்ச பல சோதனைகள் நம்மளை கொஞ்சம் நிதானப்படுத்தி இருக்கு இல்லையா? நிதானப்படுத்தி சண்டை போடுறத குறைச்சிக்கிட்டோம். இல்லைன்னா ஒரே சண்டையா தான் இருக்கும். பள்ளிவாசல்ல, ரமலான்ல, எங்க பார்த்தாலும் சண்டையா தான் இருக்கும். சண்டை போடுறத குறைச்சிக்கிட்டோமா? ஏன்னா அடி உளுந்த அடி அப்படி, நமக்கு உளுந்த அடி அப்படி. அந்த அடி நம்மளை என்ன பண்ணிடுச்சு? வேண்டாம்டா, இதெல்லாம் பிரச்சனை வேணாம், அமைதியா இருக்க முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு ஆக்கிடுச்சு. அவங்கவுங்க வழி இப்படிலாம் ஒரு சிந்தனை வந்துருச்சா இல்லை? இது போல அந்த காலத்தில் அடைந்த சோதனைகள் இஸ்லாமிய பொது சிந்தனை ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருந்தது. இந்த சிரமங்களுக்கு பின்னால் அப்படின்னு வரலாற்று ஆய்வர்கள் சொல்றாங்க. அப்ப அந்த விழிப்புணர்வு இந்த அறிஞர்கள் வளர்வதற்கு பெரிய அளவில் காரணமாக இருந்தது. நம்ம அல்லாஹ்ட்ட துஆ கேட்போம், அல்லாஹ் இந்த காலத்திலையும் சிறந்த அறிஞர்களை தருவானாக. நம்மை ஒற்றுமைப்படுத்துகிற, நம்மை ஒரு தன் கருத்தின் கீழ் ஒருங்கிணைக்கிற ஒரு பேரறிவாளர் இன்னைக்கு தேவைப்படுறாரா இல்லைங்க? அரசியல் ஆட்சி தலைவர்கள் எல்லாம் இன்னைக்கு நம்ம எல்லாருமே பெருசா என்ன பேசுவோம்னா, ஆட்சி அதிகாரத்திற்குரிய ஒரு தலைமை வேணும்னே நம்ம நினைக்கிறோம். சாதாரணமா நம்மளுடைய நினைப்பு என்ன? நம்மளை ஒன்றுபடுத்துற ஒரு தலைமை வேணும்னு நினைக்கிறோம். தலைமை அல்ல, அறிவுதான் நம்மை ஒன்றுபடுத்தும். தலைமை, அந்த அறிவு தான் தலைமையை கொண்டு வரும். நீங்க யூத சமூகத்தில் தலைமை இல்லாமல் இருந்த போது, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டும், யூத சமூகத்தில் தலைமை இல்லாமல் இருந்த போது ஷம்பீல் என்கிற நபி வந்து தலைமையை கொண்டு வந்து கொடுத்தார், தாலூத்தை கொண்டு வந்து கொடுத்தார் அப்படிங்கிற வரலாறு இருக்கு. அதனால நம்ம இன்னைக்கு ஆசைப்பட வேண்டியது ஒரு சிறந்த அறிவாளிகள், நம் கருத்துக்களை ஒன்றுபடுத்துகிற சக்தி படைத்த அறிவாளிகள். அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அறிவாளி. அவருடைய அறிவால சமூகத்தை ஒன்றுபடுத்தினாரு. எல்லாரும் அவர் சொல்றதை கேட்டாகணுங்கிற அளவுக்கு அறிவாளி. அதனால அது மாதிரியான அறிவாளிகள் நமக்கு தேவை. அப்படி அறிவாளிகள் வரும்போது அவங்க கீழே திரளக்கூடிய ஒரு பக்குவத்தை நம்ம கொண்டு வந்துடும். அறிவாளிகளுக்கு கீழே திரள்ற ஒரு பக்குவத்தை நம்ம கொண்டு வரணும். இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படி அவர் காலத்தில் இருந்த அரசியல் சீர்கேடுகளுக்கு அப்பால் சமூகத்தின் கருத்தை ஒன்றுபடுத்துவதிலே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அறிஞர். 701 அவர் பிறந்தாரு. டமாஸ்கஸுக்கு கிழக்கே இருக்கிற புஸ்ராங்கிற ஒரு நகரம், ஆனா அந்த சிரியா பகுதி தான். அந்த பகுதியில அங்க இருக்கிற மிஜ்தால்ங்கிற ஊர்ல பிறந்தாரு. அவருடைய தகப்பனாரு அவருடைய 3 வயசுல மௌத்தா போயிட்டார். 703 அவர் தகப்பனார் மௌத்தா போயிட்டாரு. ஆனா அவங்க தகப்பனாரு அந்த ஊர்ல இமாமாகவும் ஹத்தீபாகவும் இருந்திருக்கிறார். அவங்களுடைய சொந்த ஊர் மிஜ்தால்ங்கிற ஊர்ல ஹத்தீபாக இமாமா இருந்திருக்கிறார். அங்கிருந்து மௌத்தா போயிட்டாரு. அதுக்கப்புறம் 7 வயசுலயே அந்த சின்ன கிராமத்தை விட்டு பெரிய நகரமாக இருந்த டமாஸ்கஸ் நகருக்கு இவரை கூட்டிட்டு வர்றாரு இவருடைய அண்ணன் கமாலுத்தீன் அப்துல்லா. இவருடைய 7 வயசுலயே டமாஸ்கஸ் நகரத்துக்கு கூட்டிட்டு வர்றாரு. கமாலுத்தீன் அப்துல்லாவை பத்தி இவர் ரொம்ப புகழ்றார். அவருடைய சொந்த வரலாற்றுல நிறைய புகழ்றார். அவர் எனக்கு அண்ணனாக மட்டும் இருக்கல, ஆசிரியராகவும் இருந்தாரு. நிறைய விஷயங்களை நான் அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் அப்படின்னு எல்லாம் அவர் சொல்றாரு.
அவருடைய 10வது வயசுல குர்ஆனை மனப்பாடம் பண்ணிட்டார். ஹஃபில் அல் குர்ஆன். அவர் 711 அவரு குர்ஆனை மனப்பாடம் பண்ணிட்டாரு. அதே போல அங்கே சிரியா நாட்டில் வாழ்ந்ததுனால நிறைய அறிஞர்கள் இருந்தாங்க. ஷேக் இப்ராஹிம் அல் ஃபிசாரி அவங்கள்ட்ட போய் அடிப்படை கல்வியை கத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஆசிரியர் கிடைக்கிறாரு, ஜமால் யூசுப் ஜக்கி அல் மிர்ரி என்கிற ஒரு ஹதீசு கலை அறிஞர். அதுவும் ஹதீஸ்ல அறிவிப்பாளர்களை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய கலையில் தேர்ச்சி பெற்ற தஹதீபுல் கமால் அப்படிங்கிற நூலினுடைய ஆசிரியர் அவருக்கு ஆசிரியராக கிடைக்கிறாரு. அவரை பலமா பிடிச்சுக்கிட்டாரு. 10 வருஷம் அவர்கிட்டயே அவரு ஆசிரியராக, அவர்கிட்ட மாணவராக இருந்து அவருடைய நூல்களை எல்லாம் கத்துக்கிறாரு. அவருடைய மகளையும் கல்யாணம் பண்ணிக்கிறார். அவர்கிட்டயே மாணவராக இருந்து அவர்கிட்டயே கல்யாணம் பண்ணிக்கிறாரு. மார்க்க கல்வி படிச்ச பிறகு சிரியாவில் நிறைய கல்வி கூடங்கள் இருக்கு. அந்த கல்வி கூடங்கள்ல போய் ஆசிரியராக பணியாற்றுகிறார். சிரியாவில் இருக்கிற தாருல் ஹதீஸ் அல் அஷ்ரஃபியா, அல் மதரசத்து சாலிஹியா, அல் மதரசத்து நஜீபியாங்கிற மாதிரி பல கல்வி நிலையங்கள்ல போய் அவர் ஆசிரியராக இருக்கிறார். ஆசிரியராக இருந்து மிகச் சிறப்பாக தன்னுடைய திறமையை காட்டுறார். இமாம் ரஹபின்னு சொன்ன பாருங்க, அவரு ஆசிரியராக இருந்த மதரசா தான் அந்த அல் மதரசத்து சாலிஹியாங்கிற மதரசா. அந்த சாலிஹியா மதரசால ரஹபி மௌத்தான பிறகு அங்கேயே போய் இவரு அதனுடைய பிரின்சிபாலாக சேர்ந்து கொள்கிறார். அந்த மதரசாவுக்கு நிறைய சிறப்பு இருக்கு. தாஜுத்தீன் சுபுக்கி ரஹ்மத்துல்லா அலிஹி என்கிற மிகச்சிறப்பான சட்ட அறிஞர் இருந்து பணியாற்றிய இடம் அது. அங்க இவர் போய் பணியாற்றுகிறார். அவருடைய பாடங்கள் மிகச் சிறப்பானதாக இருக்குது. அவர் பேசுகிற ஒவ்வொரு செய்தியையும் மக்கள் கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. அறிவாளி அப்படித்தானே இருப்பார். மற்றவங்க எல்லாம் சொல்றது ஒரு மாதிரி இருக்கும், அறிவார்த்தமானவர் ஒரு செய்தியை சொல்றது அது வித்தியாசமா இருக்கும், மக்களை கவனிக்க வைக்கும். அவரு முதல்ல ஆசிரியராக போய் சேர்ந்த உடனே அவரு ஹதீஸ் பாடம் நடத்துறதுக்கு அவருக்கு ஒரு ஹதீஸ் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு வாய்ப்பு கிடைக்குது. என்ன ஹதீஸ்னா, இன்னமா நிஸ்மத்துல் முஃமினி தாயிரும் முஅல்லகும் ஃபீ ஹஜரில் ஜன்னா. மூமினான மனுஷனுடைய ஆத்மா மௌத்தா போயிடுறாருல மூமின், இந்த ஆத்மா எங்க இருக்கு? மூமின் மௌத்தா போயிட்டாருன்னா இந்த ஆத்மா எங்க இருக்கு? ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க, மூமினுடைய ஆத்மா சொர்க்கத்தின் ஒரு மரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிற ஒரு பறவையாக இருக்கிறது. சொர்க்கத்தின் மரத்தில் தொங்கிக் கொண்டு ஒரு பறவையாக அங்க மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. எப்பன்னா அல்லாஹ் எப்ப நாளை மறுமையில் எழுப்பி அவனுடைய உடலை எழுப்புறாரோ அது வரைக்கும் அது சொர்க்கத்தின் ஒரு மரத்தில் மேய்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு இந்த ஹதீஸ் தான் இவர் ஃபர்ஸ்ட் ஹதீஸ் பாடம் நடத்துறதுக்கு விளக்கி சொல்றார். இந்த ஹதீஸும் எதற்கு அவர் கொடுத்த விளக்கமும் அந்த மக்களை மிகப்பெரிய ஈர்ப்புக்கு உள்ளாக்குது. ஆஹா, ஒரு சிறப்பான அறிஞர் கிடைச்சிருக்கிறார் அப்படின்னு அவர் ஈர்ப்புக்கு உள்ளாக்குது. அப்ப முதல்ல இவர் பேராசிரியராக இருக்கிறார், அதுக்கப்புறம் சொற்பொழிவாளராக இருக்கிறார். அங்க அவங்களுடைய ஊர்ல ஒரு பெரிய பள்ளிவாசல் ஒண்ணு கட்டப்படுது. அந்த டமாஸ்கஸனுடைய மெஜ்ஜாங்கிற நகரில் இருக்கிற ஒரு பள்ளிவாசல், அதன் முதல் ஹத்தீபாக அவர் சேர்க்கிறார். அந்த ஹத்தீபாக சேர்க்கிறார். அதற்கப்புறம் டமாஸ்கஸ்லயே அல் ஜாமிஉல் உமவின்னு ஒரு பெரிய பள்ளிவாசல் இருக்கு. டமாஸ்கஸ்ல உலகத்தில் இருக்கிற பெரிய பள்ளிவாசல்கள்ல ஒண்ணு அல் ஜாமிஉல் உமவிங்கிற பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலையே இமாமா இருக்காரு. அங்க இமாமா இருக்கும்போது திருக்குரான் தஃப்சீர் பணியை தொடங்குறாரு. முதல்ல அவர் திருக்குரானுக்கு தஃப்சீர் செய்தது இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹுடைய அடியார்களில் அவனை அதிகம் பயப்படுவது ஆலிம்கள் தான் அப்படிங்கிற ஆயத்தை அவர் முதல்ல அவரு தஃப்சீர் பண்றாரு. அந்த தஃப்சீருக்கு யாரெல்லாம் வந்திருந்தாங்களாம்? பெரும் நீதிபதிகள், அன்றைக்கு இருந்த அரசியல் பிரமுகர்கள் எல்லாரும் வந்திருந்தாங்க. அவருடைய அந்த தஃப்சீரை கேட்டு அவர்கள் ஆச்சரியம் அடைந்தார்கள் இருக்கு. இப்படி அவர் பணியாற்றிய துறைகளில், அவர் என்ன துறையில உஸ்தாதாக பணியாற்றிய துறையிலும் சிறப்பாக இருந்தாரு, அது மாதிரி சொற்பொழிவு துறையிலும் சிறப்பாக இருந்தாரு. அதற்கு அப்புறம் அவர் எழுத ஆரம்பிச்ச போது அந்த துறையில அவர் கோலோச்சினார், நிறைய எழுதினார். அது எல்லாத்தையும் வரிசையா சொல்ல முடியல. அவர் எழுதுனதுல
ஆகச்சிறப்பானது திருக்குரானுடைய விரிவுரை. தஃப்சீருல் குர்ஆனில் அலீம் அப்படிங்கிற திருக்குரானுடைய விரிவுரை. நம்ம தஃப்சீர் இப்னு கசீர்னு இப்ப சொல்றோமா இல்லையா, அந்த விரிவுரையை அவர் எழுதினார். அவர் ஹிஜ்ரி 742 எப்ப பிறந்தாரு? 701 பிறந்தாரு. அப்ப 40வது வயசுல எழுதுறாரு. என்ன பாக்கியம் பாருங்க. 40வது வயசுல ஒரு மனுஷன் எழுதின தஃப்சீர் இப்னு கசீர் 700 வருஷம் கழிச்சு இன்னைக்கும் நம்ம இடத்துல முதன்மையானதாக இருக்கிறதுன்னா அந்த பணி, அந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை. 40வது வயசுல அதை எழுத ஆரம்பிக்கிறாரு. மிக சிறப்பான ஒரு தஃப்சீரா அவர் எழுத தீர்மானிக்கிறார். என்ன நினைக்கிறாரு? முதல்ல ஒரு ஆயத்துக்கு ஆயத்தை வச்சே விளக்கம் கொடுக்கணும். தஃப்சீர் இப்னு கசீரினுடைய சிறப்பு என்ன? ஆயத்துக்கு ஆயத்தை வச்சே விளக்கம் கொடுக்கணும். அதை முதல்ல பார்க்கணும். ஆயத்துக்கு ஆயத்தே விளக்கமா இருக்கு. அல்லாஹ் அப்படி பல ஆயத்துக்களை சொல்லியிருக்கான். இப்ப உதாரணமா அல்லாஹ் சொல்வான், ஃபதலக்கா ஆதமு மின் ரப்பிஹி கலிமாத்தி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வானத்திலிருந்து கீழே வரும்போது அல்லாஹ் அவருக்கு சில வார்த்தைகளை சொல்லி கொடுத்தாங்க. அந்த வார்த்தைகள் அவர் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ஃபதாப அலைஹி, அல்லாஹ் அவர் மன்னிச்சான் அப்படின்னு இருக்கு. இப்படி ஒரு ஆயத்து இருக்கு. இந்த ஆயத்துக்கு அல்லாஹ் வார்த்தைகளை சொல்லி கொடுத்தான்னு இருக்கு. என்ன வார்த்தைகள்னு இல்ல. இப்ப இவர் என்ன செய்யறாரு? குரான்ல வேற எங்கேயாவது இருக்கா அப்படின்னு தேடுறாரு. இப்ப குரான்லயே வேறொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான், ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். நம்ம ஓதுறோம் இல்லையா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச துவா இல்லையா? இந்த துவா யார் ஓதுனது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஓதுனது. எதுக்காக ஓதுனது? பாவ மன்னிப்பு கேட்டு ஓதுறது. நமக்கு ஞாபகம், நமக்கு மனசுல நிக்கணும். நம்ம சும்மா ஏதோ மனப்பாடத்துல ஓதுறோன்னு இருக்கக்கூடாது. ஓதுறோமா இல்லையா? நம்ம எல்லாம் ரப்பனா வலம்னா, நமக்கு எல்லாம் தெரிஞ்சது 2 துவா தான். ஒன்னு ரப்பனா வலம்னா, இன்னொன்னு ரப்பனா ஆத்தினா இல்லையா? இதுல ரப்பனா வலம்னா யார் ஓதுனா துவா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஓதுனது. என்ன ஓதுறாரு? ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா, யா அல்லாஹ் எங்களுக்கு நாங்களே அநீதி இழைத்துக் கொண்டோம். வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா, நீ எங்களை மன்னித்து எங்கள் மீது கிருபை செய்யாவிட்டால் நாங்க நஷ்டவாளிகளாகி ஆகிவிடுவோம் அப்படிங்கிறது இந்த அல்லாஹ் இடத்துல கசிந்துருகி கேட்கிற ஒரு பிரார்த்தனை. இதை அல்லாஹ் அவருக்கு கற்றுக் கொடுத்தான் அப்படின்னு வேறொரு இடத்துல வருது. அப்ப அவரு அல்லாஹ்விடமிருந்து சில வார்த்தைகளை பெற்றுக்கொண்டார்னு வரக்கூடிய வசனத்துக்கு இதுதான் அந்த வார்த்தைகள் அப்படிங்கிற விளக்கம் வேறொரு இடத்துல இருந்து கிடைக்குது. இதுக்கு குரானே விளக்கம் சொல்லுது. இதுதான் குரானுக்கான ஆகச்சிறந்த விளக்கம் இல்லையா? அதே போல நம்ம இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஓதுறோமா இல்லையா? ஸிராத்தல்லதி, யா அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழி காட்டுவாயாக. ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்களுடைய வழியை காட்டுவாயா. அது யாரு? வேறொரு இடத்துல வருது, மினன் நபியீன வ சித்தீகீன வ ஷுஹதாஇ வ ஸாலிஹீன், நபிமார்கள், சித்தீக்குகள், ஷுஹதாக்கள், நல்லடியார்களுடைய வழி. அப்ப இந்த யாரு அருள் பெற்றவர்கள் அப்படிங்கிறத அல்லாஹ் வேறொரு இடத்துல சொல்றான். அப்ப குர்ஆன் ஆயத்துக்கு ஆயத்தே ஒரு இடத்துல விளக்கமாக இருக்கு. இதுதான் தஃப்சீர்களையே ஆகச்சிறந்த தஃப்சீர். அவர் முதல்ல முடிவு பண்றார், நம்ம முதல்ல ஆயத்துக்கு எதன் அடிப்படையில விளக்கம் கொடுக்கணும்? ஆயத்தின் அடிப்படையில. ரெண்டாவது ஆயத்துக்கு ஹதீஸின் அடிப்படையில விளக்கம் கொடுக்கணும். அப்ப ஹதீஸுகள், ரசூலுல்லாஹ் தான் குர்ஆனை விளக்குறதுக்காகவே வந்தவங்க தானே. இப்ப ஹதீஸுகள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன விளக்கம் சொல்லி இருக்கிறாங்களோ அந்த விளக்கத்தை கொடுப்பார். ஒரு ஆயத்துக்கு ஹதீஸ்ல என்ன விளக்கம் இருக்கோ அது விளக்கம் கொடுப்பார். நம்ம அறிவுல நினைக்கிற விளக்கம் அல்ல, நம்ம அறிவுல நினைக்கிற விளக்கம் அல்ல. ஹதீஸ்ல என்ன விளக்கம் வந்திருக்கு? உதாரணமா குர்ஆன்ல ஒரு ஆயத்து வருது, அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மின் உலாயிக லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததுன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஈமான் கொண்டு யார் தங்களுடைய ஈமானை அநீதியால் கலக்கவில்லையோ, ஈமான்ல அநீதியை யார் கலக்கவில்லையோ அவர்களுக்குத்தான் நாளை மறுமையில் நிம்மதி, அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். யாரு ஈமான அநீதியால கலக்கலையோ அவங்களுக்கு தான் நாளை மறுமையில நிம்மதி. இப்ப நமக்கெல்லாம் நிலைமை என்ன? ஈமான் கொண்டாங்க, யார் அநீதியால் தங்களுடைய ஈமானை
கலக்கலையோ அவங்களுக்கு தான் நாளையில நிம்மதி. இப்ப நம்மளை யாராவது இந்த லிஸ்ட்ல சேர்க்க முடியுமா? அக்கிரமம் பண்ணாத யாராவது நம்ம இருக்கிறோமா? ஏதாவது ஒரு வகையிலேயாவது அக்கிரமம் பண்ணி இருக்கிறோமா இல்லையா நம்ம? அப்ப இந்த அநீதி சஹாபாக்கள் இதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. என்னடா இப்படி வந்திருக்கே அப்படின்னு வருத்தப்பட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொன்னாங்க. இந்த இடத்துல வந்திருக்கிற லுல்ம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஷிர்க்குன்னு அர்த்தம். அப்ப யார் ஈமான் கொண்டு அதில் ஷிர்க்கை கலக்கவில்லையோ அவர்கள் நிம்மதி பெறுவார்கள் அர்த்தம். இப்ப இது ஆயத்துக்கு யார் விளக்கம் கொடுக்கிறா? இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கொடுக்கிறார். அப்ப இது குர்ஆனுக்கு அர்த்தம் சொல்ற இரண்டாவது சிறப்பான வழிமுறை. அதுக்கப்புறம் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்ற மூணாவது சிறப்பு சஹாபாக்கள் கொடுக்கிற விளக்கம், தாபிகள் கொடுக்கிற விளக்கம் என்ற அடிப்படையில் அவருடைய தஃப்சீரை அமைத்து கொண்டார். அவர் கருத்துன்னு இருக்காது. தஃப்சீருக்கு ஒரு ஆயத்தை எழுதிட்டு அவர் கருத்துன்னு இருக்காது. ஹதீஸ்கள்ல என்ன இருக்கு, ஆயத்து என்ன இருக்கு, இதுதான் அவருடைய கருத்தாக இருக்கும். அதனாலதான் அதுக்கு அவ்வளவு பெரிய மரியாதை. தஃப்சீர் பில் மஅசூர் அப்படின்னு அதுக்கு சொல்லுவாங்க. ஹதீஸுகளால் அல்லது சஹாபாக்களுடைய கருத்துக்களால், முன்னோர்களுடைய கருத்துக்களால் திருக்குர்ஆனுக்கு சொல்லப்பட்ட தஃப்சீரு அப்படின்னு. இந்த வகையில தான் தஃப்சீர் இப்னு கஸீர் சிறப்பாக இருக்கும். நீங்க தஃப்சீர் இப்னு கஸீர் எடுத்து படிச்சாலும் தெரியும். அதுல டைரக்டா நேரடியா அவர் தன் விளக்கத்தை எழுத மாட்டார். நான் இப்படி விளங்குறேன், நான் இப்படி சொல்றேன், இதுல இருந்து என்ன தெரிகிறது என்றால் அவர் கருத்து சொல்ல மாட்டார். சஹாபாக்கள் என்ன சொல்லி இருக்கிறாங்க, இது என்ன, இதைத்தான் அவர் எழுதுவார். அந்த அடிப்படையில தான் தஃப்சீர் இப்னு கஸீர் ஹதீஸுகள் ஆயத்துக்களுக்கு ஆயத்துகளால் விளக்கம், ஆயத்துக்களுக்கு ஹதீஸுகளால் விளக்கம், ஆயத்துகளுக்கு சஹாபாக்களுடைய கருத்துக்களால் விளக்கம் அப்படின்னு, தாபிகளுடைய கருத்துக்களால் விளக்கம் அப்படின்னு தன்னுடைய தஃப்சீரை அமைச்சுக்கிட்டார் இல்லையா? அதனாலே 700 வருஷங்களாக இன்று வரைக்கும் யார் திருக்குர்ஆனுக்கு விரிவுரை எழுதினாலும் அவருடைய எழுதியதை பார்த்துத்தான் எழுத வேண்டும் என்கிற நிலைமை இருக்கு. மாஷா அல்லாஹ், அப்படி ஒரு தஃப்சீர் அவர் எழுதியிருக்கிறாரு. அதே போல அவர் செய்த மிகப்பெரிய இன்னொரு வேலை என்னன்னா அல் பிதாயா வன் நிஹாயா என்று அவர் எழுதின வரலாற்று நூல். எங்கிருந்து? ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து அவர் காலம் வரைக்குமான வரலாற்றை ரொம்ப அழகாக அவர் தொகுத்திருப்பார். பல விஷயங்களை அவர் அதுல சொல்றார். ஒரு காலத்துல அவர் எழுதுறாரு, தாத்தாரியர்கள் சிரியாவுக்கு படையெடுத்து வந்தபோது சிரியாவில், சிரியாங்கிற நாடும் அந்த நாட்டினுடைய தலைநகராக இருக்கிற டமாஸ்கஸ் நகரமும் உலகத்தில் மிக புகழ்பெற்ற நகரங்கள். இன்னைக்கெல்லாம் நம்ம பிஸியஸ்ட் சிட்டின்னு மும்பையை சொல்றோம் அல்லது நியூயார்க் சிட்டியை சொல்றோமே, இதெல்லாம் பின்னால வந்தது. உலகத்தில் ஆக பிஸியஸ்ட் நகரங்களாக இருந்த ஊர்கள் ஒண்ணுதான் டமாஸ்கஸ் நகரம். தாத்தாரியர்களின் படையெடுப்பின் போது காசான், மங்கோலிய அரசன் காசான் படையெடுத்த போது டமாஸ்கஸின் தெருக்கள் வெறிச்சோடி இருந்தன. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், டமாஸ்கஸ்ல மிகப்பெரிய பள்ளிவாசல் இருக்குன்னு, ஜாமி அல் உமவி அப்படின்னு பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலில் தொழுகைக்கு யாரும் வரவில்லை. மங்கோலியர்களுடைய படையெடுப்பின் போது அப்படி நடந்ததுன்னு சொல்றாரு. ரொம்ப நடுநிலையா கருத்துக்களை எழுதியிருப்பார். யாரையும் தூக்கி யாரையும் குறை பேசி அப்படின்னு இல்லாம நடுநிலையாக அவர் கருத்துக்களை எழுதியிருப்பார். இப்படி மிகச் சிறப்பான ஒரு வரலாற்று நூலை அவர் கொடுத்திருக்கிறார். அப்ப இது அல்லாம ஷாஃபி ஃபிக்ஹ், ஷாஃபி சட்ட வழியை சார்ந்தவர். அதனாலே ஷாஃபி ஃபிக்ஹுக்கு அத்தபகாத்து ஷாஃபிஇய்யா என்கிற சாஃபி சட்ட அறிஞர்களுடைய மிகப்பெரிய ஒரு நூலையும் அவர் கொடுத்திருக்கிறார். அப்படி மிகச் சிறப்பான எழுத்து பணி. அந்த எழுத்து பணிங்கிறது அவருடைய நூல்கள் 700 வருஷங்களை கடந்து இன்று வரைக்கும் முஸ்லிம் உம்மத்துக்கு ஆதாரங்களாக இருப்பவை, முன்மாதிரிகளாக இருப்பவை, முதன்மையானவைகளாக இருப்பவை அப்படிங்கிறது இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்கிற அந்த மகத்தான அறிவாளியினுடைய ஒரு பெரிய பங்கு. அவர் கடைசி காலத்திலையும் எழுதிக்கிட்டே இருந்தார், நிறைய விஷயங்களை எழுதிக்கிட்டே இருந்தாரு. கடைசி நேரத்துல அவர் எழுதிக்கிட்டு இருக்க போது ராத்திரி நேரத்துல விளக்கு வெளிச்சத்துல எழுதிட்டே இருப்பாரு. ஒரு நாள் அப்படி எழுதிக்கிட்டே இருக்கும்போது கண்ணு பார்வை போயிடுச்சு. அவர் சொல்றார், வலா ஜில்து ஃபீஹில் லைல், நான் ராத்திரி எல்லாம் எழுதிக்கிட்டே இருந்தேன். வஸ்ஸிராஜு யனூனசு, எனக்கு அந்த வெளிச்சம் அப்படி மங்கிக்கிட்டே இருந்துச்சு. எழுதிக்கிட்டே இருந்தேன், அந்த விளக்கு அப்படியே தடுமாறுற மாதிரி இருந்துச்சு. ஹத்தா ரஹப பசரி மாஹு, என்னுடைய பார்வையும்
அதோட போயிடுச்சு. அவருடைய கடைசி காலத்துல அவருடைய பார்வை போயிடுச்சு. ஒரு ஷாபான் 15ஆம் நாள், ஹிஜ்ரி 774 ஷாபான் 15ஆம் நாள் வெள்ளிக்கிழமையில அவர் திமஷ்கில அவருடைய 73வது வயசுல அவர் மௌத்தானாரு. அவர் சொன்னபடி அங்கிருந்த மக்பரத்து சூஃபியா அப்படின்ற சூஃபியாக்கள் அடக்கம் செய்யப்பட்ட ஒரு கபிரிஸ்தான் அங்க இருக்கு. அந்த கபிரிஸ்தானில் அவர் நல்லடக்கம் செய்யப்பட்டார். அவருடைய மன்னரை இப்போதும் எங்க இருக்கு? டமாஸ்கஸ் நகரத்தில் இருக்கிறது. நாம் இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நினைச்சு பார்க்கும் போதே அவருக்கு நன்றி சொல்வதுன்னா, திருக்குர்ஆனுக்கு மிக அருமையான ஒரு விரிவுரை தந்தார். எடுத்துக்காட்டாக இன்று வரைக்கும் ஆதாரமாக நிற்கிற ஒரு அற்புதமான ஒரு விரிவுரையை தந்தார். இரண்டாவது, மிகச்சிறந்த ஒரு வரலாற்று நூலை அவர் நமக்கு வழங்கி இருக்கிறார் என்பது நாம் எல்லாம் எந்த காலத்திலும் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டிய பணிகள். அல்லாஹ் அந்த பெருமக்களின் அந்தஸ்தை புரிந்து வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. அவர்கள் கட்டி எழுப்பிய அந்த இஸ்லாமிய கோட்டையிலே நாமும் தொடர்ந்து வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அவர்களுடைய எழுத்துக்களிலிருந்து பயனடைந்து கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் தந்தல் புரிவானாக. அதே போல இன்றைய காலகட்டத்தில் முஸ்லிம்களை ஒரு குடையின் கீழ் கொண்டு வரக்கூடிய அறிஞர் பெருமக்களை அல்லாஹ் உருவாக்கி தந்தல் புரிவானாக என்று துஆ செய்து நிறைகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.